ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 299 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். போன தடவை என்ன முடிச்சோம் அப்படின்னா, வீட்டில் வந்து அந்த நந்தினி ரேணுகாவுடைய அம்மா வந்து சீர் பண்ணுறதுக்காக வந்தோடனே அப்படியே சண்டை போடுறாங்க. அதோடய முடிஞ்சு இப்போ அதோடைய கண்டினியூ. அப்படியே அவங்க வந்து ஏமா அந்த மாதிரி இங்கே வந்து சீர் வந்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க, நாங்களே அந்த சின்ன பிள்ளைய கவலைப்படுவாங்கன்றதுக்காக தான் அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு வரணுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணோம். நீங்கள் தேவையில்லாமல் அதை தப்பாக புரிஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே ரேணுகாவுடைய அம்மா சொல்கிறாங்க, சரிப்பா வந்துட்டோம், சீர் செஞ்சுட்டு போகிறோம், மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, என்னது மாப்பிள்ளையா, மாப்பிள்ளை மண்ணாங்கட்டின்னு சொன்னீங்க, பிஞ்சு மரியாதை கெட்டு போயிடும், ஒழுங்காக கொண்டு சீராக எடுத்துகிட்டு வெளில போயிருங்க, பொண்ணை பெக்க சொன்னால் பேயை பெற்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கதிர்கத்தை ஞானமும் சேர்ந்து சொல்கிறாப்புல, தேவையெல்லாம் பேசாதீங்க, மரியாதை கெட்டு போயிடும், சாமி கொண்டு வந்து சீர் தூக்கிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க ரெண்டு பேரும். அப்படியே கதிர் வந்து நந்தினிக்கிட்ட வந்து பெருசாக பேச வந்துட்டா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து அடிக்க வராப்புல நந்தினியை. உடனே சக்தி தடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கதிர் வந்து வந்துட்டான் பெரியவே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கொண்டு வந்த சீரை அந்த கட்டப்பையெல்லாம் பிடிச்சி வெளியில் தூக்கி எரிஞ்சிட்டாப்புல கதிர். அப்படியே உடனே நந்தினி கதிரை பிடிச்சி சண்டை போடுறான். அப்படியே உடனே அந்த நந்தினி ரேணுகாவுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா நீங்களாவது உங்கள் பையங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது, நீங்கள் கொண்டு வந்த சீர் வேணால் ஒரு மண் வேணால் ஒழுங்காக வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே நந்தினிக்கு இன்னமும் கோவம் வந்துருச்சு. இப்போ மட்டும் உங்கள் குடும்பத்தோட உங்கள் தம்பி சீர் கொண்டு வந்தோடனே அப்படியே பெருசாக ஆனந்த கண்ணீர் வடித்து சீர் வாங்கினீங்க, இதே மாதிரி எங்கள் அம்மா என்னை கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே கதிரை தேவையெல்லாம் பேசுகிறடி அப்படின்னு சொல்லி நந்தினியை மிரட்ட அப்படி தான் பேசுவேன், உங்கள் அம்மாவுக்கு சீர் கொண்டு வந்தால் மட்டும் உங்கள் அம்மா ஆனந்த கண்ணீர் விட்டு அவங்களுக்கெல்லாம் சொந்த வேணும்னு சொல்லி இது வாங்கிடுவாங்களாம், எங்கள் அம்மா கொண்டு வந்தால் வாங்கக்கூடாதா, உங்கள் அம்மாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அடிச்சு கொல்ல போகிறீங்க போடைய வழி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நந்தினி ரேணுகாவை அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டாங்க. தேவையில்லாமல் இங்கே இப்போ ஏமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் அப்படியே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே வந்து எத்தனை தடவை இங்கே வந்தாலும் கேவலப்பட்டு தானே போகிற, தேவையில்லாமல் கொண்டு வந்து வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டி இப்போ தாண்டி பெருமையாக நீ பேசினேன், உங்கள் மாமியா மட்டும் இந்த வயசில் கூட அவங்க குடும்பத்துலேருந்து சீர் கொண்டு வந்தோன்னே பெருசாக ஆனந்த கண்ணீர் வெடித்து வாங்கினா, அதே உங்கள் மாமியா இந்த வயசில் சீர் வாங்கும்போது என் பிள்ளைக்கு ஏண்டி நான் சீர் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியாதுமா, இது வீடு கிடையாதுமா, இது சுடுகாடுமா, நீங்கள் தேவையெல்லாம் புரிஞ்சுக்கிறாதீங்க, இந்த வீட்டில் என்ன ஒரு வாரம் கழிச்சு என்ன இளவுலுன்னு யாருக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருங்க, அதனால தான் உங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்கள்கிட்ட விட்டுட்டு நாங்கள் பிள்ளைகளை பார்க்குறது கூட வர முடியாமல் கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்கோம், இந்த கஷ்டம் எங்களோட போட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா சரிப்பா போனது போட்டு வந்ததுக்கு இந்த அந்த ரூபாய் வச்சுட்டு உங்கள் துணிமணியாவது வாங்கிக்கோங்க சீருக்கு, அதை மட்டும் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கம்பல்சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொன்னோடனே கொடுத்துட்டு போனவொடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இவங்களை உள்ளே போகிறாங்க. அப்படியே அதுக்கடுத்து ரொம்ப நேரம் கழித்து ஆதி குணசேரனை காட்டுறாங்க. ஆதி குணசேர அப்படியே அந்த ராமேஸ்வரம் கடற்கரையில் அப்படியே பிளான் யோசிச்சுட்டே இருக்காப்புல. அப்போ மாசின்னு ஒரு ஆள் வந்து, என்ன குணசேரா இந்த மாதிரி சாப்பிடாமே பட்னியாக இருந்தால் என்னத்துக்கு ஆகுது உடம்பு, சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, எனக்கு இந்த இருக்கிற எரிச்சலில் இந்த சாப்பாடு ஒன்று தான் முக்கியமாக, தேவையெல்லாம் பேசாத, சரி மாசி நான் சொல்கிறத கேளு, நம்மளுடைய ராமேஸ்வரம் ரகசியம் எதுவும் வெளியில் எதுவும் போயிடல அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா இங்கே உள்ள ரகசியம் இங்கே மட்டும்தான் இருக்கும், அது வெளியில் இங்கே கறந்து கொண்டு போகவே இல்லை, இது வந்து பாவத்தை கழுவுற இடம் மாதிரி தான், நீ இப்போ செஞ்ச எல்லா ரகசியமும் இங்கேயும் மறைஞ்சிரும், யாருக்குமே எதுவுமே தெரியாது, நாளைக்கு கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, எவனாக இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக எவனா வந்தேன்னா அது என் ரத்தமாகவே இருந்தாலும் அவனை கொண்டு புதைச்சிடணும், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, தெரியும் குணசேரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, யார் தேடி வரா என்ன ஏது அப்படின்றத அடுத்த பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.